வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். பாசிவ் இன்கம் போர்ட்ஃபோலியோ, அதாவது நீங்க தூங்கிட்டு இருக்கும்போதும் உங்களுக்கான வருமானம் எப்படி வந்துட்டே இருக்கும் அப்படிங்கறத பத்தின ஒரு முழுமையான விளக்கம் தான் இது. ஆரம்பத்துல இருந்தே இதை எப்படி உருவாக்குறதுன்னு ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதலீடு பண்றதோட உண்மையான நோக்கமே என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நம்ம பணத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறத மாத்தி நம்ம பணம் நமக்காக உழைக்க வைக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா பணம் தான் பணத்தை உருவாக்கணும். அது எப்படி சாத்தியம்னு இப்போ பார்க்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கு. நீங்க உங்க பணத்தை எங்கேயும் முதலீடு செய்யாம சும்மா பேங்க்லயோ பீரோலயோ வச்சிருந்தீங்கன்னா, பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு அமைதியான அரக்கன் அதை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். வருஷத்துக்கு சாதாரணமா 6% பணவீக்கம் இருந்தா கூட, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தோட மதிப்பை அது அப்படியே தின்னுடும். பணவீக்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நாம தினமும் வாங்குற பால்ல ஆரம்பிச்சு வீடு, இடம்னு எல்லாத்தோட விலையும் ஒரு 10 வருஷத்துல எப்படி ஜெட் வேகத்துல ஏறுதுன்னு கவனிச்சிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க முதலீடு செய்யாம வச்சிருக்கிற பணத்தோட வாங்கும் திறன் நாளுக்கு நாள் குறைஞ்சுகிட்டே வருது. சரி, அப்போ இந்த பணவீக்கத்தை எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு ஒரே ஒரு சூப்பரான மாற்று மருந்து தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் அல்லது கூட்டு வளர்ச்சி. இப்போ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வரலாம். அப்போ நம்ம செல்வம் நிஜமாவே எவ்ளோ வேகமா வளரும்? பணம் டபுள் ஆகிறதுக்கு எவ்ளோ நாள் ஆகும்? இதுக்கு பதில் சொல்றதுதான் ரூல் ஆஃப் 72, அதாவது 72 விதி. ரொம்ப சுலபமான கணக்கு இது. 72 உங்க முதலீட்டுக்கு கிடைக்கிற வட்டி விகிதத்தால வகுத்து பாருங்க. உதாரணமா 10% வட்டி கிடைக்குதுன்னா 7.2 வருஷத்துல நீங்க எந்த கஷ்டமும் படாம உங்க பணம் அப்படி மேஜிக் மாதிரி டபுள் ஆகிடும். நம்ம பணம் நமக்காக எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சுக்க நாம இந்த 5 முக்கியமான விஷயங்கள தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். உங்களுக்கான அந்த வழிகாட்டி இதோ. முதல்ல, இந்த செல்வம் உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய இன்ஜின் மாதிரி செயல்படுற கூட்டு வளர்ச்சியோட மாயாஜாலத்தை பத்தி பார்க்கலாம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல செய்யற ஒரு சின்ன முதலீடு, அதுலேருந்து கிடைக்கிற லாபத்தை எடுத்து மறுபடியும் மறுபடியும் முதலீடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க முதல்ல போட்ட தொகையே உங்களுக்கு வருஷா வருஷம் சம்பளம் மாதிரி கிடைக்கும். இந்த முதலீட்டு உலகத்துக்குள்ள முழுசா இறங்குறதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை நிபுணர்கள் யூஸ் பண்ற சில கடினமான வார்த்தைகளை நமக்கு புரியுற மாதிரி ரொம்ப சாதாரண மொழியில என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல, சந்தை பிரிவுகள், அதாவது மார்க்கெட் செக்டர்ஸ். இத பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணமா இந்த FMCGன்னு சொல்ற தினசரி நுகர்வோர் பொருட்கள் துறையை எடுத்துக்கோங்க. நாட்டுல பொருளாதாரமே கொஞ்சம் தள்ளாடினாலும் சரி, இந்த மாதிரி அன்றாட தேவைக்கான பொருட்களுக்கு எப்போதுமே டிமாண்ட் குறையாது, வளர்ச்சியும் நிலையா இருக்கும். அடுத்து டிவிடெண்ட் ஈல்டு, பாசிவ் இன்கம், அதாவது செயலற்ற வருமானத்தோட உயிர் நாடியே இதுதாங்க. ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, நீங்க ஒரு கம்பெனியோட பங்கை வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்காக அந்த கம்பெனி அவங்க லாபத்திலிருந்து உங்களுக்கு சொல்ற ஒரு நம்பகமான நன்றி காணிக்கை தான் இந்த டிவிடெண்ட். மூணாவதா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, சுருக்கமா ROEன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி உள்ளுக்குள்ள எப்படி செயல்படுதுன்னு எட்டி பார்க்க இது ஒரு அருமையான டூல். அதாவது உங்க முதலீட்டை வச்சு அந்த நிறுவனம் எவ்வளோ திறமையா லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத இது ரொம்ப துல்லியமா காட்டிடும். சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். பாசிவ் இன்கம் உருவாக்குறதுக்கு நம்ம முன்னாடி 2 பெரிய வழிகள் இருக்கு. அது என்னன்னு இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு. நீங்களே நேரடியாக குறிப்பிட்ட நிறுவனங்களோட பங்குகளை கொஞ்சம் மெனக்கெட்டு செலக்ட் பண்றது ஒரு வழி. அப்படி இல்லையா, எந்த டென்ஷனும் இல்லாம ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட உங்க பணத்தை கொடுத்து அவரை உங்களுக்காக ஒரு கூட நிறைய பல்வேறு முதலீடுகளை வாங்க சொல்றது இன்னொரு வழி. ஒருவேளை நீங்களே பங்குகளை தேர்வு செய்ய போறீங்கன்னா சில விஷயங்களை ஸ்ட்ரிக்டா பார்க்கணும். கடன் இல்லாத, அதிக ROE இருக்கிற, தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்கிற சூப்பரான கம்பெனிகளா தேடி பிடிக்கணும். உதாரணமா TBC வங்கி மாதிரி 24% மேல ROE கொடுக்கிற நிறுவனங்களை கண்டுபிடிக்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். இல்லப்பா, எனக்கு இவ்ளோ ரிசர்ச் பண்ண நேரம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டுகள் ஒரு அருமையான சாய்ஸ். இது நூற்றுக்கணக்கான கம்பெனிகள்ல உங்க பணத்தை பிரிச்சு போட்டு உங்களுக்கு உடனடி மன அமைதியை தந்துடும். அது மட்டும் இல்லாம இதோட மேனேஜ்மெண்ட் கட்டணம் ரொம்ப ரொம்ப குறைவு. வெறும் 0.015% தான். இதே ஆக்டிவ் ஃபண்டுனா 1% வரைக்கும் கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும். இந்த சின்ன வித்தியாசம் கூட நீண்ட காலத்துல உங்க லாபத்தை நிச்சயமா பாதிக்கும். அடுத்து நாம பார்க்க போறதுதான் அசல் களம். இந்த எல்லா முதலீட்டு ஆப்ஷன்களையும் ஒன்னா சேர்த்து எப்படி ஒரு சூப்பரான பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெர்ஃபெக்டான சொத்து ஒதுக்கீடு எப்படி இருக்கணும்னு இது ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. உங்க பணத்தோட பெரிய பகுதிய அதிக வளர்ச்சி தர்ற பங்குகள், அதாவது ஈக்விட்டியில வச்சுக்கணும். அதே சமயம் ரிஸ்க குறைக்கிறதுக்காக மீதி பணத்தை ரொக்கமா,
பத்திரங்கள்ல அப்புறம் ரியல் எஸ்டேட்ல பிரிச்சு முதலீடு செய்யணும். இப்படி பிரிச்சு முதலீடு செய்யறத தான் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்கக்கூடாது. சந்தை திடீர்னு சரிஞ்சா கூட உங்க பாசிவ் இன்கம் இன்ஜினுக்கு எந்த பாதிப்பும் வராம இது முழுசா பாதுகாக்கும். என்ன எல்லாமே புரிஞ்சிடுச்சா? இப்போ நேரா களத்துல இறங்க தயாரா? இந்த செல்வம் உருவாக்குற பயணத்தை பிராக்டிகலா எப்படி தொடங்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான அந்த 4 பொன் விதிகள் ரொம்ப சிம்பிள்ங்க. முதல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட கண்டிப்பா எடுத்து வைங்க. 2வது, எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முதலீடு செய்ய தொடங்குங்க. 3வது, கிடைக்கிற லாபத்தை திரும்ப திரும்ப முதலீடு செய்யுங்க. கடைசியா, மார்க்கெட் கொஞ்சம் இறங்குறத பார்த்து பயந்து போய் உங்க முதலீட்டை எப்பவும் வெளியெடுக்காதீங்க. ஒரு சின்ன விஷயம், இந்த அழகான ஏரியால ஒரு படகு பொறுமையா போற மாதிரி தாங்க முதலீடும். செல்வம் அப்படிங்கிறது ஒரே ராத்திரியில உருவாயிடாது. நம்ம போய் சேர வேண்டிய இடத்த அடையறதுக்கு ஒரு நிலையான தொடர்ந்து முன்னாடி போயிட்டே இருக்கிற உந்துதல் ரொம்ப முக்கியம். இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவுக்காக நம்ம செய்யற முதலீடு தான் எப்பவுமே அதிகமான வட்டிய கொடுக்கும். இன்னைக்கு இந்த முதலீட்டு விஷயங்கள் எல்லாம் கத்துக்க நீங்க செலவு பண்ண இந்த நேரம் இருக்கே, அதுதான் நீங்க எடுத்து வச்சிருக்க முதல் வெற்றிகரமான முதலீடு. சந்தேகமே வேணாம், நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. உண்மையான நிதி சுதந்திரத்தை நோக்கி உங்க பயணத்தை தொடங்குற இந்த நேரத்துல நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு சின்ன கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். நீங்க சந்தையோட ஏற்ற இறக்கங்களை கணிக்க போறீங்களா, இல்ல சந்தைக்குள்ள உங்க பணத்தை அதிக காலம் வச்சு வளர விட போறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நன்றி.